தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முறையான வரி வசூலிப்பை தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசும் செய்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் மூலியமாக கிடைக்கக்கூடிய வரிகள் மூலியமாக தான் வட இந்தியாவே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டு மேல், மக்கள் மேல் தொடர்ந்து நலத்திட்டங்கள், பல விதமான தொழிற்சாலைகள், அதேபோல் பல்வேறு திட்டங்களை தடுத்து வருகின்றார்கள். அவர்கள் அறிவித்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை கூட நிதி ஒதுக்காத ஒரு ஒன்றிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். திராவிட மாடல் அரசு நடத்தக்கூடிய திமுக அரசு மீது தப்பு இல்லை, தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தான் இதை செய்கிறது என்று தெளிவாக தெரிந்து அதை மறைப்பதற்காகத்தான் மதுரையிலே திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனையை கையில் எடுத்து அவர்கள் மடைமாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். வட இந்தியாவில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில், அயோத்தியில் அவர்கள் நடத்திய மிகப்பெரிய தொடர்ச்சியான டிராமாவுக்கு பிறகு முஸ்லிம்களும் இந்துக்களும் மத்தியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஆட்சி கட்டில் அமர்ந்தது ஒரு காலத்தின் சூழலாக அமைந்துவிட்டது. அதே அயோத்தியில், அதே எங்கே அவர்கள் தன்னுடைய இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் அமைப்போம், மனு தர்ம சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அவர்கள் கோஷமிட்டு அந்த பாபர் மசூதியை இடித்தார்களோ, ராமர் ஆலயத்தை திறந்தார்களோ, அதே இடத்தில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்வியை மறைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய பூமியில், பேரறிஞர் அண்ணாவுடைய பூமியில் அண்ணன் தம்பிகளாக, மாமா மச்சானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பிரிப்பதற்காக புதிதாக ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கின்றார்கள். அதுதான் சிக்கந்தர் மலை பிரச்சனை. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக பாண்டிய மன்னர்களும், இடையில் சோழ மன்னர்களும், இடையில் இப்ராஹிம் அவருடைய ஆட்சி காலகட்டத்திலையும், அதேபோல் மருதநாயகம் ஆட்சி காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக அது மருதுமலையாக தான் இருந்திருக்கிறது. இது பழனி கோயிலாக தான் இருந்திருக்கின்றது. மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்திற்கு விழாக்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இது மூலியமாக தமிழ்நாட்டு மக்கள் மேல் இருக்கக்கூடிய பட்ஜெட் தாக்குதலை திசை திருப்பு வண்ணமாக, மடைமாற்ற வண்ணமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் புரிந்து கொண்டார்கள். பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பெரியார் மண் தன்னுடைய பணியை செய்யும்.